கர்த்தர் சீயோனின் சிறையிருப்பை திருப்பும் போது சொப்பனம் காண்கிற போல இருந்தோ. இவங்க அடிமையில இருக்காங்க. கிட்டத்தட்ட 7 வருஷமா தேவ ஜனங்க அடிமையா இருக்காங்க. அவங்க நினைச்சாங்க இதுதான் வாழ்க்கை, இதுதான் வாழ்க்கை, தலைமுறை தலைமுறை எப்படிதான் வாழ்க்கை இருக்க போகுது. நாம வீடை கட்டி கல்யாணம் பண்ணி பிள்ளைய பத்தி இப்படியே போவோம். நிந்த அவமானம் கண்ணீர் துக்கம் இதுதான் வாழ்க்கை. ஆனா கர்த்தர் தன்னுடைய தீர்க்கதரிசி மூலமாக சொல்லியிருந்தார், 7 வருஷம் கழிச்சு அவர்களுக்கு விடுதலை கொடுப்பேன். கர்த்தர் அந்த 7 வருஷம் முடிகிற நேரத்தில் பல பேரை எழுப்புனா ஜெபம் பண்றதுக்கு, அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு. அதில் ஒருத்தர் தானியேல் ஜெபிக்க தூங்குறார். ஆண்டவரே வார்த்தை சொல்லுவது, எரேமியா தீர்க்கதரிசி வார்த்தை சொல்லுவது, 70 வருஷத்துக்கு பிறகு சிறையிருப்பை திருப்புவே. அப்பா அந்த சிறையிருப்பு கதவை தரங்கப்பா. அநேகருடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார். யாரோ ஒரு மனுஷன், ஏதோ ஒரு தேசத்தில் உள்ள ஒரு மனுஷனை ஆண்டவர் எழுப்புறார். ஜனங்களுக்கு விடுதலை. அந்த கோரேஸ் என்ற மனிதன் ராஜாவாகிறான். வந்து முதல் கையெழுத்து போடுறான். நம்ம ஊர்ல ஒரு புது அரசாங்கம் வந்தோடனே முதல் சட்டத்தை எப்படி கையெழுத்து போடுறாங்க பொறுத்து இருக்கு. முதல் சட்டம் போடுறான், இந்த யூத ஜனங்களுக்கு விடுதலை. வாசி பாருங்க, எஸ்ரா புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வசனங்கள். கையெழுத்து போட்டு சொல்றான், நீங்க போங்க, உங்க தேவன் தான் உண்மையான தேவன். நீங்க போங்க, உங்களுடைய தேசம் பாழாய் கிடக்குது. நீங்க உங்க தேசத்துக்கு போங்க, உங்களுடைய சர்ச்சு உங்களுடைய ஆலயம் இடிக்கப்பட்டிருக்குது. நான் வெள்ளியை தர்றேன், பொண்ணை தருவேன், ஆதரவை தரேன், நீங்க போய் கட்டுங்க. இதை கேட்டா எப்படி இருக்கும்? எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? சொப்பனம் போல. அல்லேலூயா. கர்த்தர் உங்க வாழ்க்கையில கொடுக்க போற விடுதலை நீ கேட்கும் போது அது சொப்பனம் போல இருக்கும். சங்கீதம் 126 சொல்லுது, கர்த்தர் சீயோனின் சிறையிருப்பை திருப்பும் போது அது சொப்பனம் போல இருந்தது. எங்களுடைய வாய் என்ன சொல்ல வசனம்? நகைப்பினால் நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருந்தது. உங்க வாய் எதுல நிரம்பி இருக்கும்? நகைப்பினால். ஆமென். நான் சொல்லும்போது ஒரு சின்ன ஜெபம் இதயத்துக்கு சொல்லும், ஆண்டவரே ஏ வாய நகைப்பினால நிரப்புங்கப்பா. என்னுடைய நாவு ஆனந்த சத்தத்தினால் நிரம்பி இருக்கும். ஆனந்த சத்தம் அர்த்தம் ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர், இயேசு விடுவிக்கிறவர், இயேசு குணமாக்குறவர். ஹல்லேலூயா. அதே வசனம் சொல்லுது, புறஜாதியார் சொன்னாங்களா, கர்த்தர் இவர்களுக்கு அது எப்படி சொல்ல போறீங்க? இப்ப உங்க கையை உயர்த்துங்க. கர்த்தர் எனக்கு பெரிய காரியங்களை செய்கிறார். ஹல்லேலூயா. இப்ப நல்ல சந்தோஷமா அவங்களுக்கு கனவு மாதிரி இருக்கு அவங்க விடுதலை. 4ஆம் வசனத்தை வாசிங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்பதான் சிறையில இருப்புல விடுதலை வச்சு திருப்பியும் சொல்றாங்களே சிறை இருப்புன்றாங்களே. பிரதர் சிஸ்டர், நீங்களும் நானும் ரட்சிப்புகள் வந்த போது எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு? சந்தோஷமா இருந்துச்சா? உங்க வாழ்க்கைய மாறுச்சா? நீ இப்படி போயிட்டு இருந்தாலும் இப்ப இப்படி மாறி போயிட்டீங்களா? சினிமா டிவி இப்படி உட்கார்ந்தாலும் இப்ப பைபிள் ஜெபம் உட்கார்ந்துருக்கீங்களா? உங்க வாழ்க்கை திசை மாறிடுது. நாட்கள் ஆச்சு, பிரச்சனைகள் வந்தது, சோர்வு வர துவங்கிற்று. பிரதர் முந்தி மாதிரி இப்ப ஜெபிக்க முடியல. முந்தி மாதிரி வசனத்தை வாசிக்கும் போது பரவசம் வரமாட்டேன்னு. மீண்டும் ஒரு சிறை இருப்பு. இந்த ஜனங்க சந்தோஷமாக தங்க சொந்த ஊர் எரிசலுக்கு போயிட்டாங்க. போன பிறகு அங்க பிரச்சனை. செவுரு போய் பாலாய் கிடக்குது,
ஆலயம் இடிஞ்சிருக்குது, கட்டுறதுக்கு ஆள் வரமாட்டேன்றாங்க. அவங்களுக்குள்ள போராட்டம், மீண்டும் பிரச்சனைகள். இந்த பிரச்சனையை கண்டு பயப்படாதீங்க. கர்த்தர் அன்னைக்கு உங்களுக்கு விடுதலை கொடுத்தார். கர்த்தர் அன்னைக்கு உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்தார். அன்னைக்கு உங்களுக்கு பரலோகத்தின் நிச்சயத்தை கொடுத்தார். அதே சந்தோஷம் மீண்டும் வரும். அதே சந்தோஷம் உங்க வாயை நிரப்பும். அதே ஆனந்த துணி உங்க நாவல வரும். என்ன இப்ப அந்த பழைய சந்தோஷத்தை வர்றதுக்காக என்ன பண்றாங்க? ஜெபிக்கிறாங்க. 4வது வசனம், கர்த்தாவே தெற்கத்தி வெள்ளத்தை திருப்புவது போல திருப்புங்க. ஹல்லேலூயா. என்ன சொல்றாருன்னா, அன்னைக்கு இந்த வார்த்தையை சொல்லி ஜெபிக்கும் போது ஜனங்களுக்கு எல்லாம் ஒரு படம் அப்படியே தெரியுது. அந்த யூதேய தேசத்துடைய கிழக்கு பகுதி ஒரு வனாந்திர மாதிரி இருக்கும். பெரிய பெரிய ஆறு மாதிரி ஓடுற இடங்கள் இருக்கும். ஆனா ஒரு சொட்டு தண்ணி இருக்காது. பாலைவனம், வனாந்தரம். ஆனா ஆண்டவர் மிகப்பெரிய மழையை பெய்ய பண்ணுவார். மழை பெஞ்ச உடனே வெள்ளமாக அந்த ஆறுல ஓட துவங்கும். வனாந்தரத்துல ஆறுகள், தெற்கத்தி வெள்ளம். ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில் அப்பேற்பட்ட வெள்ளம் ஓடும். நீங்க சொல்வீங்க, என் வீட்டுல ஒரே தரித்திரம், வெள்ளம் வரும்போது எல்லா கசப்புக தரித்திரம் குறைவெல்லாம் அடிச்சுட்டு போகும். அங்க செழிப்பு, பசுமை, கனி உண்டாயிருக்கும். தெற்கத்தி வெள்ளம். என்னோட சேர்த்து சொல்றீங்களா? தெற்கத்தி வெள்ளம் திடீர்னு வரும். நம்ம ஊர்ல அதுக்கு பேரு காட்டு ஆறுனாங்க. அதான் அங்க சொல்றாரு, தெற்கத்தி வெள்ளம், காட்டு ஆறு. காட்டாறு பெயருக்கு நீ நான் என்ன செய்யணுமா? ஒன்னும் செய்ய வேண்டாம். அங்கிருந்து வரும். அங்கிருந்து வரும். நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணு, ஜெபம். நீங்க ஜெபிங்க, காட்டாறு உங்க வாழ்க்கையில பாயத்தோம். வனாந்திரம், வனாந்திரம்னா பைபிள் என்னது அர்த்தம்? எம்டி, ஒண்ணும் இல்லை, யூஸ்லெஸ், பிரயோஜனம் இல்லாதது. பல பேர் சொல்லியிருக்காங்க, உன் வாழ்க்கை ஒரு வனாந்திரம்னு சொல்லுவாங்க. நீ பிரயோஜனம் இல்லாத ஆளுன்னுவாங்க. அதான் வனாந்திர வாழ்க்கை. ஆனா இந்த காட்டு ஆறு பாயும் போது உங்க வாழ்க்கையில பசுமை, நிறைவு. அடுத்த அவசரம் வாசிங்க. கண்ணீரோட விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோட அறுப்பார்கள். கண்ணீரோட விதைக்கிறவர்கள். அடுத்த பகுதி நீங்க சொல்ல போறீங்க. கண்ணீரோட விதைக்கிறவர்கள், கண்ணீரோட விதைக்கிறவர்கள். நீங்க ஒரு வேளை வேதனையோட நீங்க, ஆண்டவரே நீங்க எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தை விதைக்கிறேன் ஆண்டவரே, இந்த சத்திய வசனத்தை விதைக்கிறேன் ஆண்டவரே. உங்க ஜெபத்துல நீங்க விதைக்கிறீங்க, உங்க விசுவாசத்துல விதைக்கிறீங்க, உங்க பலவீனத்துல கண்ணீரோட விதைக்கிறீங்க, போராட்டத்தோட விதைக்கிறீங்க, ஏமாற்றத்தோட விதைக்கிறீங்க, தடுமாற்றத்தோட விதைக்கிறீங்க. ஒரு நிச்சயம், கம்பீரத்தோடு அறுப்பே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை சொல்லும் போது அன்னைக்கு அந்த ஜனங்களுக்கெல்லாம் அப்படியே படம், இன்னொரு படம். விதைக்கிறது, விதைத்து காத்திருக்கணும். திக்கத்தி வெள்ளம் எப்படி சடனா சலசலசல உழுகுது. விதைச்சா காத்திருக்கணும். ஜனவரி மாசம் விதைச்சேன், பிப்ரவரி ஆச்சு, மார்ச் ஆச்சு, ஏப்ரல் ஆச்சு, அறுவடை காலம் வரும். அறுவடை அது வரைக்கும் கஷ்டம். அதுக்கு விதையை வச்சிருக்கோம், அதுக்கு நீர் பாய்ச்சணும், உரம் போடணும், பாதுகாக்கணும், எல்லாம் பண்ணணும். அர்த்தம் என்னது? காத்திருக்கணும். 2 படங்கள் இந்த படத்தில் வருது. ஒன்று தெற்கத்தி வெள்ளம் மேலேருந்து வருது, நான் ஒண்ணுமே செய்ய வேண்டாம், சடனா வருது, வந்து அமோகமா ஓடுது. முதல் படம். 2வது படம் என்னது? நான் கண்ணீரோட முயற்சி எடுக்கிறேன், பாடுபடுறேன், விசுவாசமாக செயல்பட்டு கொண்டே இருக்கிறேன். முடிவுல அறுவடை காலத்துல நான் கம்பீரமாக கதிர்களை சுமந்து கொண்டு செல்வேன். ஆமென். ஹல்லேலூயா.
கர்த்தருடைய வழிகள் ஆராயப்படாதவைகள். ஒருவேளை திடீர்னு ஒரு சடுதியில் வரலாம், காற்றாறு, தெற்கத்தி வெள்ளம். ஒருவேளை ஆண்டவர் நியமித்த காலத்துல நீங்க கம்பீரமாக நீங்க கடந்து சொல்ல போறீங்க.